हे राधा माधवा की जय। मंगलाचरणम। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मायं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं शाकदादं सहगना रघुनाथानिदं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सकन ललिता श्रीकृष्णकान्वितां च ये कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगद्पते गोपेशा गोपिका कांद राधा कांद नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेमो प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतिसे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीवासदि गौरभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम हरे हरे ओम नमो वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय आनंद लीलामय विग्रहाय हेमावति व्योचैव सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्रायो नमो नमस्ते चैतन्य चंद्रायो नमो नमस्ते चैतन्य चंद्रायो नमो नमस्ते मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानंद माधवं श्रीगुरु दिनदारिणी। जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम जय श्री राधा गोपाल श्री कन्नम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कन्नम जय श्री रूप रघुनाथ कन्नम जय श्री புரோபாதி மகாராஜ் கண்ணும் என் குருநாத கண்ணனும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மகாபிரபு கௌர பூர்ணிமா வர்றதுனால கௌர லீலா அமிர்த கதா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5வது நாள் கிளாஸ். ஓகே, இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு என்னோட ஸ்லாட், அதனால சரி பாகவங்களோட சேர்த்து நம்ம பேசிடலாம். ஓகேவா? அப்ப இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து என்னன்னா மகாபிரபு லைட்டா மகாபிரபு வந்து யாரு, சைத்தன்ய மகாபிரபுனா யாரு, அண்ட் ஆல்சோ மகாபிரபு எதுக்காக வந்து பகவானை நினைச்சு அழுவுறாரு. ஓகேவா? அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம்.
எப்போதும் கிளாஸ் வந்து ரெகுலரா நம்ம வந்து பாகவதம் பேசுற மாதிரி வந்து நிறைய வந்து பேசுறது டயலாக்ஸ் நிறைய இருக்கும். இன்னைக்கு அது கொஞ்சம் குறைவா இருக்கும் மாதிரி. ஓகேவா? ஏன்னா ஆன்லைன்லயும் நிறைய பேர் இருக்கறனால நம்ம ரெண்டு சைடு ஃபோக்கஸ் பண்ணனால கிளாஸ் ஓடி அப்ப பிறகு கீழே தான் நீங்க கேட்கலாம். ஓகே பண்ணி விரும்பும். ஓகேவா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ்ல ஆன்லைன் வந்து கூட பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். தொடர்ந்து இன்னைக்கு 5வது நாள் கிளாஸ். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஹரே கிருஷ்ணா ப்ரோ, ரெண்டு பிரணாம் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ஹரே ப்ரோ. கிருஷ்ணா தண்டபுரம் ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா மகாபிரபு சாக்ஷாத் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஓகே, இந்த வரக்கூடிய இந்த 3வது மாசம் மார்ச் 3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கௌர பூர்ணிமா. ஓகேவா? அப்ப அந்த அன்னைக்கு வந்து கௌர பூர்ணிமா வரதுனால அதை ஒட்டி நம்ம வந்து 5 நாள் 10 நாள் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மகாபிரபு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாபிரபு வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சாஸ்திர ஞானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாஸ்திர ஞானம் இல்ல புக்கு அதாவது எடுக்கேட் பண்ணலைன்னா நம்மளுக்கு சைத்தன்ய மகாபுரு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து சைத்தன்ய மகாபுருவை எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், சைத்தன்ய மகாபுரு யார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பகவான் 5000 வருஷத்துக்கு முன்ன பகவத்கீதையை கொடுத்துட்டு போறாரு. ஓகே ப்ரோ, கரெக்டா இல்லையா? 5000 வருஷமா பகவத்கீதையை கொடுத்துட்டு போகும்போது அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுல முக்கியமான வந்து 2 கான்ஃபிடென்ஷியல் விஷயம், 2 முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா 18 சாப்டர். இந்த 18 சாப்டர் நம்ம 2ஆ வந்து நீங்க வந்து வகுத்தீங்கன்னா 2ஆ வந்து பிடிச்சீங்கன்னா 1 9 1 9 ஒரு 9 சாப்டர் 1, அப்புறம் இன்னொரு 9 சாப்டர் 1. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 9வது சாப்டர் கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. மன்மனா பௌமன் பக்தோ மத்யாதி நாம் நமஸ்குரு. என்னைய மட்டும் நினைச்சுக்கோ, என்னைய வந்து ப்ரே பண்ணு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, என்னைய மட்டும் ஒக்ஷிப் பண்ணு அப்படி சொல்றாரு. ஏன்னா அடுத்து இன்னொரு 9, அடுத்து வந்து 9 வச்சா அடுத்தது 18வது சாப்டர் வந்துடும். 18வது சாப்டர் அதே கடைசியில் வந்து இதே தான் வேற ஒரு மோடுலேஷன்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? சர்வ தர்மான் பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம சர்வபாவப்பியோ மோக்ஷாமி மாசுஜா. சர்வ தர்மான் பரித்தேச்சன்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் வந்து உனக்கு நிறைய சொல்லியிருக்கேன். உனக்கு கர்ம காண்டம் சொல்லி கொடுத்துட்டேன், அப்புறம் வந்து தியான காண்டம் சொல்லியிருக்கேன், உனக்கு புத்தி யோகம் சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்ணி எல்லாமே எல்லா நாலேஜ் உனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நீ தெளிவாயிட்ட அர்ஜுனா. தென் இப்ப நீ சர்வ தர்மம் பரிதேச்சு, இப்ப எல்லாத்தையும் நீ விட்டுடு. என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு எல்லா நாலேஜும். நீ பாத்தீங்கன்னா பகவத்கீதையில பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு, புத்தி யோகத்தை பத்தி பேசுறாரு, தியானத்தை பத்தி பேசுறாரு, அப்புறம் வந்து ஆத்மா பத்தி பேசுறாரு, கர்மத்தை பத்தி பேசுறாரு, இயற்கையை பத்தி பேசுறாரு, மாயா பத்தி பேசுறாரு, நிறைய பேசுறாரு. இதெல்லாம் எதுக்காக பேசுறாருன்னா எடுக்கேட் பண்றாரு, அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. யாருக்கு? அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்து அவங்களோட நாலேஜை வந்து எடுக்கேட் பண்ணி அவங்க நல்ல டாப்பா வந்துட்ட பிறகு இப்ப வந்து கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சனல் புரிஞ்சிருச்சு. ஏன்னா அது அப்பதான் வந்து 10வது சாப்டர்ல வந்து அர்ஜுன் சொல்றாரு பரம்பிரமா பரம்தாம பவித்ரம் பரமம் பவான். அப்ப அவர் வந்து பகவான் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு தென் இப்ப என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்ட பிறகு அவர் என்ன சொல்றாரு? 14 சொல்றாரு கரிச்சே வசனம் தவா. இப்ப சொல்ல கிருஷ்ணா நான் எல்லாரும் சாவடிச்சிடறேன். அப்ப என்ன ஆகுது அங்க? என்ன ஸ்டேட்மெண்ட்? பகவான் கிட்ட வந்து இவர் வந்து சரணாகதி முழுசா அடைஞ்சிட்டாரு. இப்ப கிடைச்சா என்ன சொல்றாருன்னா ஓகே நீ வந்து எல்லாத்தையும் விட்டுடு. அதான் அங்க சர்வதர்மா பரித்தேச்ச. எல்லாத்தையும் விட்டுனா நீ என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாலேஜ். ஏன் இப்ப நீ எனக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட பகவான் புரிஞ்சுக்கிட்ட, விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்தாச்சு. ஏன் இப்ப என்ன பண்ணிடு? எல்லாத்தையும் விட்டுடு. சர்வதர்மா சர்வ தர்மம்னா என்ன? சர்வ தர்மமான சர்வம் மீன்ஸ் எல்லாம். என்னென்ன தர்மங்களுக்கும் என்னன்னு எல்லாத்தையும் விட்டுடு. மா மேகம், மாம்னா என்னைய மட்டும், சரணம் சரணம்னா என்னை மட்டும் நீ வந்து நம்பு, சரணாகதி அடைய. எப்படி? பிரஜா. பிரஜா மீன்ஸ் வந்து என்னது? பிருந்தாவனம். ஓகேவா? பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் எப்படி வந்து கிருஷ்ணரை மட்டும் நம்பி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி என்னை மட்டும் நம்பி நீ சரணம் அடையறிய. மாமி சரணம் பஜா அகம் துவாம் சர்வபாவேப்பியோ. அகம்னா நான், எல்லா வகையான பாவப்பியோனா எல்லா வகையான பாவத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் கிடைச்சா மோக்ஷாமி மாசுஜஹா. மோக்ஷாமி தான். ஓகே, மோக்ஷாமினா உனக்கு நான் கண்டிப்பா நீ இடத்துக்கு வர முடியும். மா சுச்சஹான்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டிய வார்த்தை. மா சுச்சஹான்னா என்னது? ஏ ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு மா சுச்சான என்ன? பயப்படாதே. பயப்படாதுன்னா எவ்வளவு எந்த வகையான காவலும் தேவையில்லை. உனக்கு வந்து அது வந்துடும், இது வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும், அந்த தோஷம் பிடிச்சிரும், இது பிடிச்சிரும், அது பிடிச்சிரும்.
இவங்க அது பண்ணுவாங்க, அந்த எந்த பயமும் பயப்படாது, என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டுனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டாவது கான்பிடென்ஷியல் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே பிரபு, இப்ப இதெல்லாமே இப்ப எப்படி கொடுத்துட்டு போறாரு? வெறும் ஒரு தியோரிட்டிக்கலா தான் கொடுத்து போறாரு, ஒரு ஏட்டு வடிவத்துல ஒரு புக்கில் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப நாலு பின்ன கலியுகம் ஆரம்பிக்க போகுது. கலியுகத்துல பாத்தீங்கன்னா பகவான் குறை சொல்லக்கூடாது கலியுக மக்கள். ஆமா கிருஷ்ணன் 5000 வருஷம் சொல்லிட்டு போயிட்டாரு, இது எப்படி எப்படி இங்க சாத்தியமாகுன்னு. அதனால பகவான் இங்க என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு காரணங்களோட இந்த பூமிக்கு வராரு. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ரெண்டு காரணங்களோட, ரெண்டு முக்கியமான ரீசன். ஒண்ணு அந்தரங்க காரணம், ஒண்ணு பகிரங்க காரணம். ஓகேவா? அந்தரங்க காரணம் பகிரங்க காரணம். அந்தரங்க காரணம்னா ஒன்னு இன்டர்னல் என்னது ரீசன், ஒன்னு எக்ஸ்டர்னல் ரீசன், வெளியுற ரீசன், வெளிப்புற காரணம். அப்ப இந்த இன்டர்னல் ரீசன் எக்ஸ்டர்னல் ரீசன் பாத்தீங்கன்னா இது தெளிவா பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல பக்தர்கள் பேசுவாங்க. பட் சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்னல் ரீசனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை என்னதுன்னா, அவர் பக்தியில உயர்தரமாக இருக்கிறது. பக்தினா ஓன்லி நம்ம பகவானுக்கு மட்டும் தான் பாய்க்க முடியும், விஷ்ணு இல்ல கிருஷ்ணன் மட்டும் தான் பாய்க்க முடியும். அப்படிப்பட்ட பக்தியில டாப் மோஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் பிரியும். ஒண்ணு என்னது துவாரகையில இருக்கக்கூடிய ராணிகள் செய்யக்கூடிய பக்தி, மதுரால வசுதேவ தேவகி இவங்க செய்யக்கூடிய பக்தி, அண்ட் பிருந்தாவனத்துல கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய பக்தி. இதுல டாப் மோஸ்ட் பக்தி பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல உள்ளக்கூடிய செய்யற பக்தி, கோப்பர்கள் கோபியர்கள். அதுல கோப்பர்கள் கோபியர்கள் இதுல டாப் மோஸ்டா பாத்தீங்கன்னா யசோதாமா, நந்த மகாராஜா, பிறகு கிருஷ்ணருடைய நெருங்கிய சகாக்கள், நெருங்கிய பக்தர்கள். அதுல டாப் மோஸ்ட் பார்த்தோமே. ஆனால் அதுல யார் பக்தி நல்லா பண்றான்னு பார்த்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கூடக்கூடிய 8 அஷ்ட சகிகள். 8 அஷ்ட சகிகள் லலிதா, விசாகா, சம்பகலாதா, இந்துலேகா, துங்கு விஜயா, அப்புறம் ஒன்னு 3 இருப்பாங்க. ரங்காதேவி, சுதேவி, தென் ஒன்னு இந்துலேகா நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்துலேகா. இந்த 8 பேர் இருப்பாங்க. இந்த 8 பேர் பக்தி ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ஆனது. இதுலும் ரொம்ப டாப் மோஸ்ட் ஆனது யாருன்னு ஒண்ணும், அதாவது ஒரு பாலை சுண்ட வச்சா அது ஒன்னும் ஸ்வீட் அதிகமாகும். அப்ப சுண்ட வைக்க அந்த ஒண்ணு பாயில் பண்ணும் அந்த பால் ஒண்ணு திக்காக ஒன்னும் ஸ்வீட் அதிகமாகும். அப்ப அது ஒண்ணு யார் டாப்னா பார்த்தா 2 பேர். யார்? லலிதா அண்ட் விசாகா. ஓகே, இது டாப் மோஸ்ட். அதுலயும் இந்த லலிதா விசாகாவோட யார் பகவான பக்தி டோப்பா இருக்குன்னு பார்த்தா யார் வருவோம்? ஸ்ரீமதி ராதாராணி, மதனாக்கியா மகாபாவா ஸ்ரீமதி ராதாராணி. ஓகேவா? அந்த ராதாராணியுடைய பக்தி இஸ் டாப் 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 மேல இருக்கு. அதான் லாஸ்ட் லிமிட் பக்தி. அந்த பக்திக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பக்தி நைப்புண்ணியம் சொல்லுவாங்க. பக்தி நைப்புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா அது லாஸ்ட் லிமிட் பக்தி. அதான் கடைசி பக்தி. அந்த பிரேம், நிறைய பேர் பிரேம பக்தி நினைப்பாங்க. அந்த பிரேம பக்திக்கு மேல ராகா, மானா, பிரணயா, அப்புறம் மதனாக்கிய மகாபாவா, இதெல்லாம் ஒன்னு ஒரு பாவங்கள் ராதாராணி எல்லாத்தையும் வெளிப்படுத்திருப்பாங்க. இதான் ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பக்தி. இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாக்குறாரு. ஓகே, அப்ப பகவான் என்ன பண்றாரு, இந்த ராதாராணி என்னைய வழிபடுறதுனால அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது, அவளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. பகவானுக்கு இச்சா மூர்த்தி. அதாவது பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் ஆசைப்படுவார். அவருக்கு எல்லா வகையான அனுபவிக்கிற தன்மையும் அவரோட, ஏன்னா அவர் தான் இஸ் புருஷா. ஓகே, அவரு தான் எல்லா வகையும் அனுபவிக்கிறதுக்கு. அவர் சண்டை போகணும்னு நினைக்கும் போது அவர் கூட இருந்த அந்த டோர் கீப்பர் தான் ஜெய விஜயனா இரணியாக்ஷா, இரணியகசிபோ, ராவணா, கும்பகர்ணா, சிசுபாலன், தண்டவக்ரா அண்ட் சைத்தன்ய மகாபலியில ஜகாய் அண்ட் மாதாய். இந்த மாதிரி அவங்களதான் கொண்டு வர்றாரு. அப்ப சண்டை போறாரு. அதே போல ராதாராணியோட இந்த இன்பம் இதான் என்ன சொல்லி இது பண்றாரு. பெருசா நீட்டா போகும், அது அதுக்குள்ள நான் போல லைட்டா நான் சொல்றேன். அதுதான் அப்ப இது இந்த ஆசை அவருக்குள்ள இருக்கு. அப்ப அவர் 3 வகையான விஷயத்தை வச்சுட்டு ராதாராணி எப்படி சந்தோஷமா இருக்கிறா என்னோட பக்தியில, என்னை பார்த்தோன்னா அவளுக்கு எந்த மாதிரி இன்பம் கிடைக்குது, பிறகு என்னுடைய இன்னொரு விஷயம், என்னோட பிரிவு சம்திங், அது என்ன அவளுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்குது,
ஏன் என்னை பார்த்தோன்னு அவளுக்கு அவ்வளவு அந்த ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்தம், அந்த ஹாப்பினஸ் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்றாரு, தென் ஒண்ணு இது வந்து இன்டர்னல் ரீசன், இது உள்ள இருக்கக்கூடிய காரணம். ஒண்ணுனே எக்ஸ்டர்னல் ரீசன், வெளிப்புற காரணம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகம் பிறந்துருச்சு. கலியுகம் பிறந்ததுனால கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலோ நிதிராஜன், கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல தோஷங்களுக்கு, எல்லா தோஷங்களுக்கு சாஸ்திரத்தை வந்து தப்பா படிக்கிற பிராமணன், ஜெய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு சாஸ்திரங்களை தவறா புரிஞ்சுக்கிறது, மனிதருக்குள்ள ஏற்றத்தாழ்வு பாக்குறது, அப்புறம் வந்து 4 கோட்பாடுகளை வந்து கடைபிடிக்காம மது, மாது, சூது, புலால், அண்ட் மீட் ஈட்டிங், இன்டோக்சிகேஷன், விச் இஸ் செக்ஸ் அண்ட் கேம்பிளிங், இதெல்லாம் அதிகமா ஆகுறது. கலியுகம் வந்து 4 நாள் வந்து அது வந்து ரொம்ப வந்து பல தொந்தரவுகள் இருக்கு, இதையும் பாக்குறாரு. அப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல தர்மம் சீர்குலைந்து போகுது. அப்ப எதா ஹிதா ஹி தர்மஷ கிளானி பகவதி பாரத அபியுதான அதர்மஷ ததாத்மாவே சுதாமிகம். அப்ப தர்மத்தை இது பண்றதுக்காக பகவான் என்ன பண்றாரு, இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், தர்மத்தை கொடுக்கணும். என்ன தர்மம் கொடுக்கணும்? இந்த கலியுகத்தோட யுக தர்மம். யுக தர்மம் ஹலோ நாம சங்கீர்த்தன, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப இந்த நாமத்தை கொடுக்கணும். அப்ப இந்த 2 ரீசன் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு பகவான் கிருஷ்ணர், அவர் வந்து கிருஷ்ணரா வராம அவர் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. கிருஷ்ண வர்ணம் விசா கிருஷ்ணம் சங்க ஆ பங்க உபாசகம் யக்ஞ சங்கீர்த்தன பிராயை எதந்தி சுமேதசா. பாகவத்துல பகவான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பல வகையான அடையாளங்கள் போடப்பட்டிருக்கு. கிருஷ்ண வர்ணம், கிருஷ்ண வர்ணம்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கேள்வி கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பட் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் அப்படி ஃப்ளோ போறேன். ஓகே மாதஜி, அது ஓகேவா? அதாவது எது கேள்வி நீ கடைசியா கேட்கலாம். கிருஷ்ண வர்ணம், கிருஷ்ண வர்ணம்னா அது வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர். இப்ப கிருஷ்ண வர்ணம்னா டார்க் கலர், ஓகேவா? அப்ப கிருஷ்ண வர்ணம் ட்விஸ் ஆனா வந்து ஆப்போசிட். அதாவது ட்விஸா கிருஷ்ணனா அவர் பகவான் இந்த பூமிக்கு வரப்போற கலியுகத்துல, ஆனா கோல்டன் கலர்ல வரல, கருப்பு கலர்ல வரல. அவர் வந்து கிருஷ்ணம் ட்விஸ் கிருஷ்ணனா அவர் கோல்டன் கலர் வர போறாரு, ஓகேவா? கிருஷ்ண வர்ணம் ட்விஸ் கிருஷ்ணம். அவர் எப்படி வராரு, என்னென்ன எடுத்து வராரு? ச அங்க உப அங்க. ச அங்க உப்ப அங்கன்னா, ச அங்கன்னா அவரோட சகாக்கள், அவருடைய அசோசியேட் கூட்டு வர்றாரு. அண்ட் உப்ப அங்கன்னா அந்த அசோசியேட்டோட இன்னொரு அவங்களுடைய கீழே கொடுங்க, அதாவது அவரோட சகாக்கள், அப்புறம் அவரோட சகாக்களோட வராரு. அப்ப இந்த ஒரு டீமோட வராரு. வந்து என்ன பண்ண போறாரு, என்ன சொல்ல அழைக்க போறாரு? அவரோட ஆயுதம் என்ன? யக்ஞ சங்கீர்த்தன பிராயை. அவரோட ஆயுதம், அவரோட வெப்பன் வந்து என்னன்னா சங்கீர்த்தன பிராயை, நாம சங்கீர்த்தனம் கொடுக்க வராரு. பிதஹோ நாம சங்கீர்த்தன, சைத்தன்ய மகா பிதஹோ நாம சங்கீர்த்தன. பிதா நாம சொன்னா சைத்தன்ய மகாபிரபு, ஃபாதர் ஆஃப் த சங்கீர்த்தன். சைத்தன்ய மகாபிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கீர்த்தனத்தோடைய தந்தை, நாம சங்கீர்த்தன் பண்றது எல்லா இடத்துலயும். அப்ப அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர். அப்ப என்ன பண்றாரு, அந்த நாம சங்கீர்த்தனை எடுத்துக்கிட்டு தான் இந்த பூமிக்கு வராரு. நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாரு என்ன பாரு, நான் பேசுறது விளங்கலையா? அதே சவுண்ட் கரெக்டா இருக்கா? செக் பண்ணி சொல்லுங்க. சேகம் தான் சொல்லுவாங்க, சேகம் இங்க இருக்காங்க. சவுண்ட் கேக்குது, சவுண்ட்ல கரெக்டா தானே இருக்கு பிரபு? சவுண்ட் கேக்குதா? இல்ல எப்படிதான் அவங்க ஒருத்தவங்க சேட்ல போடுறாங்க, மாதாஜி போடுறாங்க, கென்னோனி ஹியர்னு போடுறாங்க. அவங்க லைன் பிரச்சனை. நித்யா லீலா மாதாஜி, ஐ திங்க் யுவர் லைன் மேபி சம் ப்ராப்ளம் மாதாஜி, செக் பண்ணிக்க. மற்றவங்களுக்கு எல்லாம் ஓகேவா இருக்கு. அப்படி ஏதாவது சவுண்ட் எதாவது ப்ராப்ளமா தான் நீங்க சொல்லுங்க, ஏன்னா நிறைய இருக்குனால நான் ஒரு ஃப்ளோ. அதர் டிவோட்டிஸ், ஓகே. வேற டிவோட்டிஸ் யாரும் சொல்லுங்க. தயா டமயந்தி மாதாஜி, வேற யாராச்சும் சொல்லுங்க. உங்களுக்கு லைன் நான் பேச வழங்குது எல்லாம் கிளியரா இருக்கா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. நித்யா மாதாஜி, எல்லாரும் கிளியரா இருக்கு. மேபி உங்களோட லைன் செக் பண்ணி பாருங்க. ஓகே, எல்லாரும் தேங்க்யூ. ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, எங்க விட்ட பிரபு? சைத்தன்ய மகாபிரபு ஃபாதர் ஆஃப் சங்கீத. சைத்தன்ய மகாபிரபு தான் வந்து நாம சங்கீதத்தோட தந்தை. அப்ப இருங்க, நான் வந்து ஒரு ஃப்ளோல போயிருந்தேன், திடீர்னு வந்தனால என்ன சொல்லியிருந்த மாதிரி சாது சங்க அதுக்கு அங்க உப்பா அங்க. அப்ப அது என்ன பண்றாரு, அவரோட சகாக்களோட இங்க பூமிக்கு வராரு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரோட ஆயுதம் வந்து என்னது?
அந்த அந்த ஏரோ அண்ட் போ, அந்த வில்லு அண்ட் அம்பு. ஓகேவா? கிருஷ்ணரோட பாத்தீங்கன்னா சக்கரம், சுதர்சன சக்கரம் வச்சிருப்பாரு. ஆனா பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த காலகட்டத்துல அசுரர்கள் 1-2 பேர் பெருசா இருந்தாங்க. அவங்க சாவடிக்கிறதுக்கு ஆயுதம் தேவைப்படுச்சு. இங்க அசுரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, சத்திய யுகத்துல அசுரர்கள் அந்த டிமான் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற யுகத்துல இருப்பாங்க. நீங்க பாருங்க, இரண்யகசிப்போ பூமியை தூக்கி இங்க வைப்பாரு, அந்த லோகத்துக்கு அங்க போவாரு, அங்கிருந்து அதை எடுப்பாரு, அந்த அந்த பூமியை தூக்கிட்டு போவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நடக்கும். சத்தியகுத்துல அசுரர்கள் வேற வேற கேலக்சில இருந்தாங்க, வேற வேற பிளானட்ல இருந்தாங்க. திரேதா யுகத்துல அசுரர்கள் ஒரே நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ராமாயணத்துல வந்து பாருங்க, இலங்கை அப்புறம் இந்தியா, ராவணன் அப்புறம் ராமர் ஒரே நாட்டுக்குள்ளதான், ஒரே உலகத்துக்குள்ள, ஆனா வேற வேற நாடு கிட்ட வந்துருச்சா. ஏன்னா அடுத்து வந்து துவாபர யுகத்துல, சத்யா திரேதா துவாபர யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே அசுரர்கள் ஒரே நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. மகாபாரதம், பஞ்ச பாண்டவர்கள் அண்ட் வந்து கௌரவர்கள் ஒரே ஃபேமிலிக்குள்ள அங்காளி பங்காளி தான் சண்டை. கலியுகத்துல அசுரர்கள் ஒரே இதயத்துக்குள்ள வந்துருவாங்க, ஒரே இதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்ப அசுரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், அசுர குணம் இங்க இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க நம்ம வந்து அருவா எடுத்து பகவான் வெட்டணும், இல்ல அம்பு எடுத்து குத்தணும்னா எல்லாரையும் சாவடிக்கணும். அப்ப அது அது வந்து இம்பாசிபிள். அதனால என்ன பண்றாரு, அந்த அசுரர்களை இருதயத்துல அசுரர்களை சாவடிக்கிறதுக்கு தான் நாம சங்கீதத்தை எடுத்து வர்றாரு, அந்த ஹரே கிருஷ்ண மதத்தை எடுத்து வர்றாரு. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற காரணம். அப்ப உள்ளப்புற காரணம் வெளிப்புற காரணம் எடுத்துக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு கீழே வராரு. அப்ப இங்க வந்து ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கு, ஆத்மேந்திரியா பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ண இந்திரியா பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம இந்திரிய பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம எப்ப வந்து இந்த 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 யுகம் வந்து இந்த கலியுகம் எப்படி மாறுதுன்னா, எல்லாமே ஆத்மேந்திரிய பிரித்தி வஞ்சா. ஆத்மேந்திரிய பிரித்தி வஞ்சனா நம்ம எல்லாமே நம்மளோட சொந்த இன்பத்துக்காக நம்ம செயல் செய்யும் போது அது எல்லாமே காமம் என்று சொல்லப்படுது. காமம்னா லஸ்டி டிசையர். எல்லாமே இந்த உலகத்துக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு, நம்மளுடைய இன்பத்துக்கு, நம்மளுடைய சுகத்துக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து ஆசைகள். கிருஷ்ண இந்திரிய பிரித்தி வஞ்ச தாரே போலே பிரேமா. எப்ப நம்ம பகவானுக்கு நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்யணுமோ அது பிரேமா. இப்ப இங்க கலியுகத்துல என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு தான் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் அதிகமாகுது. அப்ப மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை எடுத்துட்டு வந்து இந்த நாமத்து மூலியமா வந்து என்ன கொடுக்க வர்றாருன்னா, கிருஷ்ணருடைய பிரேமை. கிருஷ்ண பிரேமையா இப்ப வந்து இந்த கிருஷ்ணரோட பிரேமையை இந்த இதை வந்து வேற ஆள் கொடுக்க முடியாதா? ஏன் அவர் நினைச்சிருந்தா வந்து ராமரை அனுப்பிவிட்டுருக்கலாம், இல்ல வராகரை அனுப்பிவிட்டுருக்கலாம், இல்ல வேற ஒரு அவதாரத்தை அனுப்பிவிட்டுருக்கலாம். ஏன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வராரு? அதாவது இன்னொரு விஷயம் நான் என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, சைத்தன்யா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கிட்ட பல அவதாரங்கள் வெளியே வருது. ஓகேவா? மத்யம், கூர்மம், வராகம், நரசிங்க, வாமன, ராமர், பரசுராமர், புத்தர், கல்கி, இந்த மாதிரி பல அவதாரங்கள் வெளியே வருது. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்னா அதே லிஸ்ட்ல நம்ம சைத்தன்யா மகாபிரபுவையும் வச்சிடறோம். மகேஷ் பிரபு, ஓகே பிரபு, ஏன்னா நீங்க ஒரே ஃப்ளோ போய் 2 இடத்துல ஓடுறதுனால நான் ஒரே ஃப்ளோ போயிட்டு இருக்கேன். எப்போ ரெகுலர் மாரி நம்ம டிஸ்கஸ் பண்றது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஓகே, அப்படி ஃபாலோ பண்ணிங்க பிரபு. அப்ப என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த அவதாரம் மாதிரி நம்ம சைத்தன்ய மகாபிரபு நினைக்கூடாது. ஏச்சாம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணர் எப்படி வந்து சுயம் பகவானோ, சைத்தன்ய மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. இப்ப ராமர், நரசிங்க, வராகர், மச்சம், கும்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய முதல் அம்சம் பலராமர். பலராமர் கிட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 விஷ்ணு வராங்க. அந்த விஷ்ணு கிட்ட இருந்து தான் இந்த எல்லா அவதாரம் வருது. ஓகேவா? நீங்க நம்ம கும்புற எல்லா நரசிங்க அவதாரம், ராம அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், எல்லா அவதாரம் விஷ்ணு கிட்ட இருந்து தான் வருது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு இங்க எங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறாரு, இங்க எங்க வேறுபடுறாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த விஷ்ணு கிட்ட வரக்கூடிய அவதாரம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணரே மகாபிரபுவா வராரு. அந்த என்ன பண்றாரு, கலரை மாத்தி வராரு. ஏன் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு மாறி வராருன்னா, அவருக்கு இந்த 2 விஷயம் செய்யறதுக்காக. இந்த 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரே கீழே இறங்கி வந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒண்ணு, ராதாராணி இந்த கோபியர்கள் இவங்களோட பக்தியை புரிஞ்சுக்கணும், அது அவர் பர்சனலா அனுபவிக்கணும். இது ராமரையோ நரசிங்கரையோ வராகரையோ விட்டா முடியுமா? நடக்காது. ஏன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யுக தர்ம ஸ்தாபனம் பண்ணணும். யுக தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் வச்சு செஞ்சிடலாம்.
உதாரணத்துக்கு ஏன் இந்த யுக தர்மம் யஜ்யம் பண்ணணும், இந்த யுகம் பண்ண இந்த யுக தர்மம் வந்து மெடிடேஷன் யோகா பண்ணணும் அப்படின்னா யாருன்னு வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஹயகிரிவா போதும், அப்புறம் வந்து நரநாராயணர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த கலியுகத்தோட யுக தர்மம் வந்து என்னது? நாம சங்கீர்த்தனம். இந்த நாமத்தின் மூலியமாக வந்து பகவான் வந்து இங்க என்ன கொடுக்கிறாருன்னா, பகவான் கிருஷ்ணருடைய பிரேமை, லவ் ஆஃப் த காட், கிருஷ்ண பிரேமை கொடுக்கிறாரு. அந்த கிருஷ்ண பிரேமையும் ஓன்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாருமே கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியாது. இந்த முக்கியமான ரீசனுக்காக தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபு வராரு. இதெல்லாம் நான் காரணம் சொல்றேன். இதெல்லாம் எதுக்காக மகாபிரபுவை நம்ம சம்பிரதாயத்துல ஒர்ஷிப் பண்றாங்க, மற்ற சம்பிரதாயத்துல ஏன் வந்து மகாபிரபு ஒர்ஷிப் பண்றது இல்ல, இதை தெளிவா தெரியணும். எஸ் பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்மளுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து கண்மூடி தனமா வந்து நம்ம வந்து மகாபிரபு கும்பிடுறோம், ஆனா மகாபிரபு யாரு, அவ எதுக்கு கும்பிடுறோம், ஏன் கும்பிடுறோம், மஞ்சள் சட்டை போட்டு ஒருத்தர் நிக்கிறாரியா, எனக்கு யாருன்னு தெரியல, இதை தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆச்சாரியர்கள் வந்து ஈவன் இல்ல புரோபாத அமெரிக்கா போனப்ப கூட கிருஷ்ணர் பத்தி சொல்லிருக்கலாம், ஆனா சைத்தன்யா மகாபுரு மிஷன் சொல்லுவார். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு வீடியோ இருக்கும், அவர் சொல்லுவார் சைத்தன்ய மகாபுரு மிஷன் இது. அவர் கிருஷ்ணரோட மிஷன் சொல்ல மாட்டாரு, சைத்தன்ய மகாபுரு மிஷன், சைத்தன்ய மகாபுரோடைய வழியில வரக்கூடிய இயக்கம் இது. இதோட கோல் வேணா கிருஷ்ணரா இருக்கலாம், ஆனா இந்த லைன் வந்து மகாபுருவோட லைன் இது. அதனால நம்ம வந்து சைத்தன்ய மகாபுரு ஏன் வராருன்னா பகவான் கிருஷ்ணர் தான் டேரக்டா வராரு. ஏன்னா அவரால் மட்டும்தான் கிருஷ்ண பிரேமை கொடுக்க முடியும். இந்த சம்பிரதாயம் மகாபுருவால் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம். கிருஷ்ண பிரேமை கிடைக்கிறதுக்காக தான் அந்த நாமத்தை எடுத்துட்டு வராரு. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் மகாபிரபு நம்ம வந்து ஒர்ஷிப் பண்றோம். மற்ற சம்பிரதாயத்துல மகாபிரபு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து நல்ல சாது. ஈவன் ஸ்ரீ சம்பிரதாயத்துல மற்ற சம்பிரதாயத்துல மகாபிரபு இது பண்ணுவாங்க, ஆனா ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க. இது நல்ல சாது, நல்ல பக்தர் சொல்லுவாங்க. நம்ம சம்பிரதாயத்துல ஏன் நம்ம ஒர்ஷிப் பண்ணோம்னா இந்த கிருஷ்ண பிரேமைய வேற எந்த யுகத்திலையும் யாராலும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் யாருக்கும் முடியாது. ஓன்லி சைத்தன்யா மகாபிரபு கிருஷ்ணர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது வேற எந்த யுகத்திலும் சாத்தியம் கிடையாது, ஓன்லி இந்த யுகத்துல மட்டும் சாத்தியம். அது ஒரு கல்குலேஷன் இருக்கு. பிரம்மாவுடைய ஒரு பகலுக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் வருவாரு. எனக்கு கிருஷ்ணர் வந்த பிறகு அடுத்த கணமே மறு யுகத்துல மகாபிரபு வருவாரு. அதுக்கப்புறம் அடுத்த யுகத்துல அடுத்த கலியுகத்துல மகாபிரபு வர மாட்டாரு. ஓகேவா? ஒன்னொன்னு வந்து இப்ப உதாரணம் வச்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள் சொல்றேன், நான் ரொம்ப டீட்டெயில் சொன்னா கொஞ்சம் எல்லாம் மண்டை குழம்பிடும், பல வாட்டி சொல்லிட்டேன் நான். இப்ப பிரம்மாவுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகல்னா எப்படி நடக்குது, 14 மனுக்கள் மாறுறாங்க. எப்படி ஞாபகம் இருக்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு 10வது வாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த 3-4 வருஷத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா 14 மனுக்கள் முடிஞ்சிருச்சுன்னா பிரம்மாவோட ஒரு பகல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஒரு மனு இருக்கிறாங்களே, அந்த ஒரு மனுவோடைய கல்குலேஷன்ல 71 சதுரயுகம் நடக்கும். 71 சதுரயுகம் நடக்கும் ஒரு மனுக்கு இல்ல, மொத்தம் 14 மனு வந்து முடியணும். இந்த 14 மனு முடியணும்னா ஒரு மனு கீழே 71 சதுரயுகம் நடக்கும். அப்போ ஒரு சதுரயுகத்தை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல சதுர்னா 4, சத்யா, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு சதுரயுகம். இந்த மாரி 71 சதுரயுகம் வந்து முடிஞ்சாதான் ஒரு மனுவோட டைம் முடியும். அந்த மாதிரி 2வது மனுக்கு 71 சதுரயுகம், 3வது மனுக்கு 71 சதுரயுகம், 4வது மனுக்கு 71 சதுரயுகம், 10வது மனுக்கு 71 சதுரயுகம், 12வது மனுக்கு 13, 14வது மனுக்கு 71 சதுரயுகம் முடிஞ்சாதான் அப்பதான் வந்து பிரம்மாவுடைய ஒரு பகல் முடியும். கிட்டத்தட்ட கல்குலேட் பண்ணீங்கன்னா 1000 யுகங்கள் முடியணும். ஓகே ப்ரோ? இப்ப கலியுகத்தோட ஆயுசு வந்து எவ்வளவு சொல்ல முடியும்? கலியுகத்தோட ஆயுசு எவ்வளவு மதஜி? 550. ஓ 500 மதஜி. 5000. 432. அதாவது என்ன சொல்லுவாங்க, 4 என்ன பண்ண சொல்லுவாங்க, 4 லட்சத்து என்ன சொல்லுவாங்க, 4000 432,000. செகு அப்பா செகு 432,000. Hare Krishna, 432,000. 32. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அப்போ 432,000, 4,32,000 கலியுகம் மட்டும். கலியுகம் தான் இருக்கிறதுல ஆயுஷ் ரொம்ப குறைவு மதஜி. அப்ப கலியுகத்துக்கு முன்ன இருக்கிறது எந்த யுகம்? துவாபர யுகம். துவாபர யுகம் அப்படியே வந்து நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து டைம்ஸ் 2 பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் அதுல வரக்கூடிய கல்குலேஷன் இருக்குல்ல, டைம் இருக்குல்ல, அதோடைய 2வது யுகத்துக்கு வந்து நீங்க டைம்ஸ் 2, அப்புறம் முதல் யுகத்துக்கு டைம்ஸ் 2.
அப்ப இந்த நாலுத்தையும் ஒரு பொட்டலமா கட்டினீங்கன்னா ஒன்னா கட்டினீங்கன்னா அதுதான் ஒரு சதுரயுகம். அப்போ ஒரு சதுரயுகம் முடியறதுக்கு நம்ம டைம் எடுக்கும். அந்த மாதிரி 71 சதுரயுகம் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா ஒரு மனு முடியும். அது மாதிரி 2வது மனு, 3வது மனு, ஒவ்வொரு மனுக்கும் 71 71 71 71. புரியுதா சந்தி மாதாஜி? அப்ப இந்த 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 14ல சென்டர் என்னது? 7. ஓகேவா? அப்ப இந்த சென்டர்ல 14ல முடிஞ்சிச்சுன்னா பிரம்மாவோட ஒரு பகல் முடிஞ்சிடும். அப்ப இந்த 14ல சென்டர் வந்து 7. அப்ப இந்த 7ல 71 இருக்குல்ல, 7வது மனு, அதுல 71 சதுரயுகம். அந்த 71ல சென்டர் வந்து என்னதோ அதுல அந்த சதுரயுகத்துல அதுல சத்யா, திரேதா, துவாபர, அந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வருவார். ஏன்னா அந்த வரக்கூடிய கலியுகத்துல மகாபிரபு வருவார். அடுத்து வரக்கூடிய சதுரயுகத்துல வர மாட்டாரு. அது அடுத்தடுத்து வரக்கூடிய மனுல 71 மனு இதெல்லாம் வரவே மாட்டாரு. ஒன்லி ஒரே ஒரு டைம் தான் கிருஷ்ணரும் அண்ட் மகாபிரபு வருவாங்க. அந்த மகாபிரபு வரக்கூடிய யுகத்துல, அந்த கலியுகத்துல யாரு மனசப்பிரிவு எடுத்து அறிவோட வந்து இந்த பூமியில வந்து பிறக்கிறாங்களோ, அதாவது அவ்வையார் ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பிறத்தல் அரிது. அரிது. தேங்க்யூ மதஜி. மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் வருது கூடு செவிடு இல்லாம எந்த ஒரு ஊனம் இல்லாம பிறத்தல் அரிது. எந்த வகையும் இல்லாம நல்லா வந்து கை கால்லாம் நல்லா இருந்து பிறக்கிறோமே, அந்த மாரி பாக்கியவான் ஜீவாத்மா மட்டும்தான் இந்த கலியுகத்தை மனசு எடுப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியவான் ஜீவாத்மாக்கள். ஆனா பண்ற அட்டுலியம் பெரும் அட்டுலியம் பெரும் அட்டுலியம். ஓமம் வைக்கிறது என்னது, வைரஸ் கொண்டு வந்தது என்னது. அப்ப இந்த மனித பிரிவு எடுத்த நம்ம பெரும் பாக்கியவான் ஜீவாத்மாக்கள். ஏன்னா மகாபுரோடைய டைரக்ட் அசோசியேஷன்ல நம்ம இருக்கோம். அதனாலதான் இந்த கலியுகா இஸ் அ ஸ்பெஷல் கலியுகா. அடுத்தடுத்த யுகத்துல மகாபுரு வரமாட்டார். இந்த 14 மனுக்கள்ல ஒரே ஒரு மனு, 7வது மனு. இப்ப அந்த 7வது மனு காலம் நடந்திருக்கு. 7வது மனுவோட பேரு வைவஸ்வதம் மனு. அதுல ஐ திங்க் இது வந்து 28வது சதுரயுகம் நினைக்கிறேன். அந்த கல்குலேஷன் மறந்துச்சு. இது 28வது சதுரயுகம் நினைக்கிறேன். அதுல இப்ப கலியுகத்துல, ஏன்னா அதான் சென்டர்ல இருக்கு. அப்ப இதுல போன யுகத்துல கிருஷ்ணர் வந்தாரு, இந்த யுகத்துல வந்து மகாபிரபு வந்துட்டாரு. இதுல மகாபிரபு வந்துட்டு போய் 529 வருஷம் ஆகுது. இந்த கௌரவ பூர்ணிமாவோட 529 ஆகுது. ஓகேவா பிரபு? இதுல நம்ம வந்து உயிரோட மனசு பிரிவோட நம்ம உட்காந்து இப்ப கிளாஸ் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லாருமே பாக்கியவான் ஜீவாத்மாக்கள். பிகாஸ் காரணம்னா நம்ம டைரக்டா மகாபிரபு அசோசியேஷன்ல இருக்கோம். ஆனா ஸ்டில் நம்மளுடைய துர்பாக்கியம் என்னது, அன்பார்ச்சுனேட் வந்து என்னதுன்னா, ஸ்டில் நம்ம மகாபிரபு கிட்ட இருக்கிறாரு, ஹரிநாமம் இருக்கு, இந்த கிருஷ்ண பக்தி இருக்கு. ஆனா நம்ம வந்து பகவானுடைய மேல, நாமத்து மேல இன்னும் நம்பிக்கை வரல. இது நான் சொல்லல, மகாபுரு 2வது சிஷாசங்கம் வந்து என்னது, நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. நாமத்து எல்லா சக்தியும் இருக்கு. தத்ராபித நியமித ஸ்மரணே நாகாலா எதா துருஷி தவ கிருபா பகவாமி தூர் தெய்வம் இது என இசையானி நனுரக. தூர் தெய்வம்னா இவ்வளவு நாமத்து, இவ்வளவு சக்திகளுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இந்த அன்பார்ச்சுனேட் ஜீவாத்மா, அதாவது இந்த துர்பாக்கிய ஜீவாத்மா என்ன நினைக்கிறான்னா, அப்பயும் இந்த நாமத்து மேல நம்பிக்கை வைக்க மாட்டான். நாமம் தான் எல்லாமே. மகாபுரு வந்து பாருங்க, மகாபுரு இந்த நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து கோல் வந்து யாரு அடையணும், நம்ம பகவான் கிருஷ்ணரு. ஆனா நம்ம யார ஃபாலோ பண்ணணும், கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணுமா மகாபுரு ஃபாலோ பண்ணுமா? இருங்க ஆன்லைன்ல யாராச்சும் கேட்போம். கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுமா மகாபுரு ஃபாலோ பண்ணுமா? சொல்லுங்க ஆன்லைன் பக்தர்களே. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. மகாபிரபு பிரபு. Why we not follow Krishna Mataji? Mahaprabhu is more merciful and easy to. And Krishna Mataji, no mercy, Mataji. No, I don't know how to answer. Thank you so much, Mataji, your answer. And another one. There you are. Same as problem, Mataji. Same one side இருக்கீங்க. Why நம்ம வந்து கிருஷ்ணரை கோல், ஆனா கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண கூடாது, ஏன் மகாபிரபு ஃபாலோ பண்ணும்? Why? வாங்க பக்தர்கள். இருங்க ஒருத்தர் சொல்லுங்க. அருண் பிரபு. பிரபு, ஏன்னா வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து நிறைய லீலைகள் செஞ்சிருக்காரு. அவரோட லீலைகள்லாம் நம்மளால செய்ய முடியாது.
ஆனா அந்த சைதன்ய மகாபிரபு வந்து எப்படி வந்து கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும்னு சொல்லி தந்து போனாங்க. வெரி குட் வெரி குட். அருண் பிரபுக்கு ஜெய். எஸ், மகாபிரபு இங்க 3 தத்துவங்கள் புரிஞ்சுக்கணும். ராமர், கிருஷ்ணர், என் சைத்தன்ய மகாபிரபு. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் மரியாதை புருஷோத்தமா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலோசபி. இந்த கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு பிலோசபி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டிமெண்டல் டிவோஷனல் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில புறப்பாத சொல்லியிருக்காரு. இந்த சென்டிமெண்டலா இருக்கிறது நாட், அது நம்மளோட இயக்க முடியாது. நம்ம வந்து தத்துவ பூர்வமா எல்லாத்தையும் உணரணும். பகவான் ஸ்ரீ ராமர் மரியாதை புருஷோத்தமா. அவர் வந்து அவர் ஐடியலா ஒரு உதாரணமா இருந்தாரு. எப்படி ஒரு கிங்கா இருக்கணும், எப்படி ஒரு ஃபேமிலிமேனா இருக்கணும், எப்படி ஒரு ராஜாவா இருக்கணும், எப்படி ஒரு எல்லாமே இருக்கணும், ஒரு ஐடியலா வாழ்ந்து கட்டு போனார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இஸ் லீலா புருஷோத்தமா. நிறைய லீலைகள் கொடுத்துட்டு போனார், நிறைய லீலைகள் செஞ்சாரு. கோபியரோட கார்மெண்ட்ஸ் அவங்க துணிகளை திருடுறது, அங்க வந்து கிருஷ்ணர் வந்து மகாபலி ஏமாதத்து பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு பகுதியில அங்க அவர் பொய்யா சொல்லியிருந்தாரு. ஓகே பிரபு, நேர்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து நேர்மை இல்லாம பண்ணியிருந்தாரு. அது புரியுதா பிரபு? சொந்த குருவோடைய குருவே வந்து அர்ஜுனோட குரு தான் துரோணாச்சாரியார். சொந்த குருவே வந்து வெட்டரா கழுத்து வெட்ட வச்சாரு, ஒரே வெட்டு. பிரபு, ஆனா அது லீலா புருஷோத்தமா. மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமா. இந்த பிலோசபி அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும். நம்ம வந்து கோல் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையிறது. ஆனா கிருஷ்ணருடைய ஃபுட் ஸ்டெப்பை கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணினா நாளைக்கு நீங்க ஜெயில போய் மாட்டிக்குவீங்க. காரணம், கிருஷ்ணர் கோபியோட டான்ஸ் ஆடினாரு, நானும் வந்து இஸ்கான்ல மாதாஜியும் டான்ஸ் ஆடினா என்ன ஆகும்? கேஸ் கங்குவான் செக்ஷுவல்ல புடிச்சு போட்டுருவாங்க. கிருஷ்ணர் வந்து கோபியோட ட்ரெஸ் திருடினாரு, நானும் மாதாஜி ட்ரெஸ் திருடினா துப்பாட்ட கை வச்சிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, பிரச்சனை ஆயிரும். அது கலியுகத்துக்கு சாத்தியம் இல்ல. அதே கிருஷ்ணர் தான் கலியுகத்தை என்ன வரா சாந்தி மாதாஜி என்ன வராரு? சைத்தன்ய மகாபிரபு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா. ஆனா நோ பிளாக் ஸ்பாட், எந்த வகையான குற்றமும் சைத்தன்ய பார்க்க முடியாது. கிருஷ்ணருக்கு நிறைய குற்றங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபடுறவங்க பிரம்மச்சாரியா இருக்கிறாங்க. ஆனா உங்க கிருஷ்ணர் என்ன 16,108 மனைவி கல்யாணம் பண்ணிருக்காரு, உண்மையா இல்லையா? கிருஷ்ணன் பத்தி ரொம்ப எளிமையாக சொல்றீங்க. உங்க கிருஷ்ணர் 16,108 மனைவிக்கும் 16,108 மாளிகைகள், 16,108 ஒரு இடத்துல ஒரு வெஹிக்கிள்ஸ், ஒரு வாகனங்கள் இருக்கு. ஒரு மெத்தையில படுத்தீங்கன்னா எல்லாம் டன்லோப் மெத்தை, எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்துல இருக்கு. சாப்பிட தட்டு தங்கத்துல இருக்கு. அப்ப நிறைய வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. கிருஷ்ணன் தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா மகாபிரபு அப்படி இல்ல. மகாபிரபுல வந்து பாத்தீங்கன்னா நோ பிளாக் ஸ்பாட். ஓகேவா? அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து அந்த கிருஷ்ண பிரேமையை கொடுக்கறதுக்காக இந்த கலியுகத்தை டைரக்டா அவரே இறங்கி வந்திருக்கிறார். ஓகேவா? வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணரே ஏன் மகாபிரபு வர்றாருன்னா, அந்த நாமத்துல கிருஷ்ணருடைய பிரேமைய ஓன்லி கிருஷ்ணன் மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற யாருமே கொடுக்க முடியாது. ஓன்லி கிருஷ்ணன், வேற எந்த அவதாரத்தையும் கொடுக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த இன்கார்னேஷன், அந்த அவதாரம் இஸ் அ கிரஷ் ஜுவல். அதாவது எல்லா அவதாரம் வச்சீங்கன்னா அதுல முதல் மணிமகுடம் அதுதான். அதனால ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு? நமோ மகா வதன்யாய. வதன்யானா காரணமற்ற கருணை கொடுப்பவர். எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்ல. நீ வந்து கீழையா மேலையா, உயர்ந்தாதியா தாழ்ந்தாதியா, அதெல்லாம் உண்மை இல்ல. நமோ மகா வதன்யா, எல்லாரும் காரணமற்ற கருணை. என்ன கொடுக்குறாரு? எப்படி காரணமற்ற கருணை? கிருஷ்ண பிரேம பிரதாயதே, எல்லாரும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு கிருஷ்ணனோட அன்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்க இந்த உலகத்துல பிறந்த எல்லா வகையான பாவங்களும் முடிஞ்சிருச்சு. நீங்க பாருங்க, மனிதர்களுக்கும் தாண்டி மகாபிரபு என்ன பண்ணாரு? மிருகங்களுக்கும் கொடுத்தாரு. ஜாரிகண்ட காட்டுல வந்து கிராஸ் பண்ணி போகும்போது எல்லா மிருகங்களுக்கும் நாமத்தை கொடுத்தாரு. அந்த நாமங்கள் பாடும் போது மிருகங்கள் அந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டியை மறந்துச்சு. இப்ப சிங்கம் புலி மான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அடிச்சுக்கும் சாப்பிட்டுருக்குங்க. அது ஏன்னா பாடியில இருக்கு. ஆனா மகாபிரபு ஜாரிகண்ட காட்டை கிராஸ் பண்ணும்போது அந்த பாடியிலே இருக்கக்கூடிய அந்த ஐடென்டி, அந்த அடையாளத்தை மறந்துட்டு எல்லாமே ஆத்ம ரீதியான உணர்வு வந்துருச்சு. சிங்கம் ஆடுது, புலி கட்டிப்பிடிச்சு ஆடுது, எல்லாம் கட்டிப்பிடிச்சு ஆடுது, குருவிகள் பாம்புகள் எல்லாம் சேர்ந்து ஆடுது எல்லாம். அங்க என்ன ஆச்சு? பகவான் எல்லாருக்கும் ஆத்மா தத்துவம்னா இதான் கிருஷ்ண பிரேமை தான். இந்த கிருஷ்ண பிரேமை யாருக்கு ஒருத்தன் கிடைக்குதோ அவங்களுடைய இந்த மனித பிறவி இந்த யுகத்தோட இந்த இதோட முடிஞ்சிருச்சு. அவங்க பகவான் ஒருத்தருக்கு டைரக்ட் போயிடல. அந்த கிருஷ்ண பிரேமை எப்படி கிடைக்கும்? இப்ப தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட்ல எடுத்துடலாம் பிரபு. ரத்தத்தை எடுக்கும் போது நம்மள வந்து ஒரு பேக் வச்சு ரத்தம் எடுத்துறாங்க. கிருஷ்ண பிரேமை எந்த பக்கெட் வச்சு எடுத்துட்டு போறது? எப்படி கொடுக்குறது? த்ரூ நாம ஹரிகிருஷ்ண மகாமந்திரா. அந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்துல தான் ஒவ்வொரு மந்திரத்தை அந்த ஒரு வார்த்தையிலும் முக்கியமா வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே, அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா
இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து முக்கியமா நம்மளுக்கு பக்தி கொடுக்க வந்திருக்காரு. என்ன பக்தி கொடுக்க வந்திருக்காரு? ஸ்ரீமதி பிரேம பக்தி தான் கோல். ஆனா அவர் எந்த பக்தியை பிராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க வந்தாரு? யார் சொல்ல முடியும்? மகாபிரபு என்ன பக்தியை வந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு எந்த பக்தியை வந்து எந்த பக்தியை வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க பேசிட்டு போனாரு? இல்ல என்ன பக்தி? ராகனுக பக்தி. மகாபிரபு ரொம்ப வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரொம்ப மர்சிஃபுல், நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த மகாபிரபு பத்தி வந்து முழுசா வந்து நம்ம தெரிஞ்சுக்காம சும்மா வந்து சாண்ட் ஹரிகிருஷ்ணன் பி ஹேப்பி, சாண்ட் ஹரிகிருஷ்ணன் பி ஹேப்பினா எப்படி பி ஹேப்பி கிடைக்கும்? எல்லா இடத்துலயும் சாண்ட் பண்றோம், எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து தான் ஓடுது, பெருமை பஞ்சாயத்து தான் ஓடுது. பிலோசபி அண்டர்ஸ்டாண்ட். ராகனுக பக்தினா வந்து என்னதுன்னா பாவ பக்தி. பாவ பக்தினா வந்து என்னது? பகவான் கிட்ட வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு உறவுல நம்ம கனெக்ட் பண்ணணும். தாசிய பாவம் இருக்கு, ஒரு சேவகனாக, ஒரு சர்வனாக. சக்கிய பாவம் இருக்கு, ஃப்ரெண்டாக, ஃப்ரெண்ட்ஷிப்பாக. வாட்சல்ய பாவம் இருக்கு, பெரண்டல்ஷிப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெற்றோராக கனெக்ட் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா மாதுரியான ஒரு காதலன் காதலியாக இந்த மாதிரி பாவனை கனெக்ட் பண்ணணும். புரியுதா பிரபு? அப்ப மகாபிரபு வந்து நம்ம கிட்ட நம்ம வந்து அதான் சொல்லி கொடுக்குறாரு. மகாபிரபு வந்து கொடுக்குறது ராகவனுக பக்தி. இந்த ராகவனுக பக்தி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? த்ரூ நாம ஹரிகிருஷ்ண மகா மந்திரா. நம்ம சாண்டிங் பண்ண நம்ம நாம வந்து நம்மளுக்கு நம்ம நல்லா பண்ண நம்ம டேஸ்ட் கிடைக்க நம்ம மனசுல அழுக்குகளும் எப்ப போகுதோ என்ன அப்பதான் நம்ம ராகவனுக பக்தி வர முடியும். பக்தி 3 பக்தி இருக்கு. சாதன பக்தி, ராகவனுக பக்தி, பிரேம பக்தி. சாதன பக்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காலைல எழுந்திருக்குது, மங்களாதி பண்றது, நம்ம ஜெபம் பண்றது, இது பண்றது, ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது, அதுவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனையா இருக்கு. சாதன பக்தி ஒழுங்கா இருந்தாதான் பிறகு ராகநோக பக்தி போக முடியும். ராகநோக பக்தி தான் பாத்தீங்கன்னா பாவமா இருப்ப, பாவத்தை கனெக்ட் பண்றது. மகாபிரபு வந்து பாருங்க, அவர் வந்து ஜெகநாத்புரியில அங்க வரும்போது ஜெகநாத்புரி கடல்ல பார்த்து ஜெய யமுனா 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 கத்தி விழுந்துருவாரு. யமுனா வந்து அங்க இருக்கு, பிருந்தாவனத்துல இருக்கு. பிகாஸ் என்ன, ஒரு பிருந்தாவனத்தை நோக்கி அந்த பாவத்துல இருக்கிறதுனால தேன் மகாபிரபு எங்க பார்த்தாலும் அந்த பாவத்தை வெளிப்படுத்துறாரு. நம்மளுக்கு அந்த பாவம் வரணும், இந்த கனெக்ஷன் வரணும். ஐயோ கிருஷ்ணனுக்கு சாப்பாடு வைக்கலையே, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலையே, பகவான் சேவை செய்யலையே, அந்த பாவம் எப்ப வருதோ அதுதான் ராகவனுக பக்தி. அதுதான் மகாபிரபு கொடுத்துட்டு போனாரு. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தை செலக்ட் பண்ணாம அவர் ஏன் நவதீப செலக்ட் பண்ணாரு? இது ஆக்சுவலி பெருசு மாதிரி, இது ரொம்ப பெருசு. நான் ஒண்ணு தொட்டனா அது வந்து அப்படியே டசன் கணக்கில் போகும். ஏன் மகாபிரபு பிருந்தாவனம் திருப்பி பிறக்காம ஏன் நவதீபத்தில் பிறந்தாரு? நவதீபத்தோடைய அந்த தாமத்தோடைய மகத்துவம் என்னது, அதெல்லாம் ஒண்ணு போகும். ஓகேவா? பட் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை டு கன்க்ளூட் ஓகேவா? அப்ப மகாபிரபு இந்த ராதா பாவம். ஓகே, மகாபிரபு வந்து கிருஷ்ணர் இங்க பூமிக்கு வரும்போது அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து ராதா ராணியோடைய அந்த பாவத்தை எடுத்துட்டு வர சொன்னா, ராதா ராணி மோஸ்ட் பக்தி. அவர் என்ன பண்ற, ராதா ராணியோடைய பாவத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஏன் ராதா ராணிய பாவத்தை எடுத்துட்டு வர்றாரு? காரணம் என்ன? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் அ ரசராஜா. எல்லா வகையான ரசங்களும் எல்லா வகையான டேஸ்டும் கூட இருக்கு. அவர் வந்து பூர்ண வஸ்து. பகவத்கீதை படிக்க முடியல, கிருஷ்ணர் பூர்ண வஸ்து, கிருஷ்ணர் கம்ப்ளீட், கிருஷ்ணன் பூர்ண வஸ்து. அவர் பூர்ண வஸ்து இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு ஏன் ராதாராணியுடைய பக்தி வந்து உணர முடியாதா? அதுல மட்டும் பூர்ணம் குறைஞ்சு போச்சா? இப்படி நீங்க கேள்வி கேட்கணும். வாய் மகாபிரபு கிருஷ்ணர் எல்லாம் பூர்ண வஸ்து. ஓகேவா? உண்மையிலே சாந்தி மாதாஜி கரெக்டா இல்லையா? அவர் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆனவர். எல்லாமே நான் சொல்றாரு, எல்லாமே நான் தான் கொண்டு பண்றேன். சர்வ காரணம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவான் ஏன் ராதாராணிய அன்புக்கு மட்டும் அவர் காரணமா இருக்க மாட்டாரா? சரிங்க, ஆன்லைன்ல உள்ளவங்க கொஞ்சம் அமைதியாக அவங்கள கொஞ்சம் பேச வருவோம். ஆன்லைன் பக்தர்களே, ஏன் கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட்டான பர்சன், ஆனா இருந்தும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்காரு? ஏன் கம்ப்ளீட் இல்லாம இருக்காரு ராதாராணி பக்தியில? வாய் அப்ப ஏன் வந்து மகாபிரபு வராரு? நீங்களும் சொல்லலாம். கட்டலையே பிரபு, இது யோசிக்கவே இல்லையே. ஏன் பிரபு நானே எடுத்து விட்டு மாட்டிக்கணும்? ஆன்லைன் பக்தர்களே அமைதியை காக்க கூடாது. 47 பேர் இருக்கீங்க. 47 பேர் இந்த ஹால்ல இருந்தா ஒரு பேர் நிறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஏன் பிரபு சொல்லுங்க பிரபு, மகேஷ் பிரபு. பகவான் பூர்ண பஷ்டு கரெக்டா இல்லையா? ஆனாங்க பார்த்தா ராவனுடைய அன்பு அவருக்கு கிடைக்கலையா, அதனால அவர் கீழே வராரா? என்ன பெரிய போங்கா இருக்குதானே பிரபு?
எங்க ஏமாத்துறாங்க ப்ரோ, எங்கேயும் ஏமாத்துறாங்க. அப்படிதான் பாருங்க, அவர் சொல்ற எங்கேயும் ஏமாத்து, எனக்கு இப்போ எங்கேயும் ஏமாத்து நடக்குது. ஓனல் பக்தர்களே உங்க பதில் சொல்லுங்க. 2 இடத்துல கான்டாக்ட் பண்ணியிருக்கேன், அதனால வந்து நான் இன்னைக்கு ஒரு இடம்னா நான் வந்து எல்லாத்தையும் ஒரே இப்படி பிடிச்சிடலாம். 2 இடத்துல கான்டாக்ட் பண்ணா அதை எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஓனல் பக்தர்களே யோசிச்சிட்டீங்களா? ஹரே வாங்க கிருஷ்ணா வாங்க பிரபு. ப்ரோ. பிரபு பிரபு மகாபிரபு வந்து ராதாராணி மூட்ல தானே வராரு. ஆமா, அதுதான் எனக்கு தெரியும் பிரபு. அதெல்லாம் வந்தது. பகவான் வந்து பூர்ண வஸ்து, கரெக்டா? பூர்ண வஸ்து. பூர்ண வஸ்து, ஆமா. கம்ப்ளீட்டா அவருக்கு எல்லாமே அவர்கிட்ட இருக்கு, உண்மையா இல்லையா? ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா பிரபு. ஆமா. அப்ப ராதாராணியோட பக்தி மட்டும் அவர்கிட்ட இருக்காதா? அது ஏன் அது வந்து ராதாராணி பக்தி எடுக்க முடியாதனால அப்ப ராதாராணி மூட் எடுத்துட்டு எதுக்கு வராரு? ஏன் இந்த டிராமா? தெரியலையே. யோசிக்க கொஞ்சம் தண்ணி வச்சுப்பேன். வேற என்ன மாதிரி கந்தர்விக்கா மாதிரி சொல்லுங்க. நம்மளுக்காக தான் அவரு. நம்மளுக்காக தானா? வள்ளிமா சொல்லுங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம அந்த மூட்ல இருந்தாதான் பகவான் அடைய முடியுன்றதுக்காக நம்மளுக்கு அத பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த மூட்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு பகவான் அப்பதான் அடைய முடியும். தேங்க்யூ மதர். ஆக்சுவலி இன்னைக்குள்ள கிளாஸோட நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இங்க இருக்கு, ஓகேவா? சரி, நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்படி போலாம்னு நினைச்சேன். இன்ட்ரோ வந்து நீங்க கிளாஸ், அதாவது ஏன் வந்து கிருஷ்ணர் கம்ப்ளீட்டா நல்லா கேட்கணும், எல்லாரும் தெளிவா கேட்கணும், ஓகேவா? கிருஷ்ணர் வந்து பூர்ண வஸ்து, புரியுதா? கிருஷ்ணர் பூர்ணமானவர். ஆனா இங்க வந்து ராதாரனுடைய பக்தியை வந்து அவரால் உணர முடியல. அவர் என்ன பண்ண, ராதாரனுடைய மூட் எடுத்துட்டு வராரு. அப்ப பூர்ண வஸ்துவா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இஸ் கம்ப்ளீட் பர்சன். அப்ப அவர் எங்க வந்து ஃபெயில் ஆகுறாரு? ஏன் அவரால் வந்து உணர முடியல? ஏன் பகவான் இங்க பூமிக்கு போய் வர காரணம் என்னன்னா, இப்ப வந்து 2 தத்துவம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆசிரிய விக்கிரகா, ஓகே பிரபு, தெரிய கேட்டுங்க. ஒண்ணு வந்து வீஸ்ரய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகனா பகவானுக்கு சேவையை கொடுக்கிறது, கிவ் சர்வீஸ் டு லார்ட் கிருஷ்ணா. பகவான் சேவை கொடுக்குறது, அது ஆசிரியா. ஆசிரியா. வீஸ்ரய விக்கிரகனா அதை அக்செப்ட், சேவிஸ எடுத்துக்கிறது, சேவிஸ வாங்கிக்கிறது, அக்செப்ட் ஆஃப் சேவிஸ், அது வீஸ்ரயா. அப்ப ஆசிரிய விக்கிரகா தான் வீஸ்ரய விக்கிரகாக்கு சேவை செய்வாங்க. ஆசிரிய விக்கிரகான வந்து என்னது? சேவையை கொடுக்கிறவங்க. வீஸ்ரய விக்கிரகா சேவை எடுத்துக்கிறவங்க. கிளியர் மது? ஓகே மது? ஓகே. இப்ப ஆசிரிய விக்கிரகா அந்த சேவையை பகவான் கொடுக்கறதுல நம்ம லிஸ்ட் போட்டா நம்ம பேர்ல இருந்து ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன். நானும் சேவை கொடுக்கணும் இந்த மாதிரி இதுல அந்த ஆசிரிய விக்கிரகால டாப் மோஸ்ட்ல டாப் நாச்சா இருக்கிறவங்க யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. அவங்கதான் கம்ப்ளீட்டான பக்தியை பகவான் கொடுக்குறாங்க, பகவானுக்கு இன்பத்தை கொடுக்குறாங்க, பகவானுக்கு கூட இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ராதாராணி எந்த இடத்துல இருக்கிறாங்க? ஆசிரியா வீஸ்ரயாவா? ஆசிரிய விக்கிரகா இருக்கிறாங்க. அவங்க ஆசிரிய விக்கிரகா டாப்ல இருக்கிறாங்க. வீஸ்ரய விக்கிரகா சேவையை எடுத்துக்கொள்றதுல ஒரே ஒரு ஆள் இருப்பாரு, அது பகவான் மட்டும்தான். பகவான் தவிர்த்து இங்க யாரும் என்ஜாய் கிடையாது. இங்க வீஸ்ரய விக்கிரகா பகவான் மட்டும்தான். ஆசிரிய விக்கிரகால வந்து பாத்தீங்கன்னா சேவை கொடுக்கறது ஸ்ரீமதி ராதாராணி. ஓகே. அப்ப அந்த அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்துட்டு அப்புறம் போவோம். இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பேபி இருக்கு, ஓகேவா? இப்ப அம்மா கூட இருக்கும் போது அந்த பேபிக்கு ஹாப்பியா இருக்கும், சிரிச்சிருக்கு, விளையாண்டு இருக்கும், ஓகேவா? அம்மாவும் ஹாப்பியா இருப்பாங்க, உண்மையா பிரபு? கரெக்டா இல்லையா? ஆனா இந்த பேபியோட ஹாப்பினஸ், இந்த பேபியோட சந்தோஷம் என்னதுன்னு சொல்லி அம்மானால உணர முடியுமா? அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க, அம்மா சந்தோஷமா இருப்பாங்க, பேபி சந்தோஷமா இருக்கும். அம்மா அவங்க கேரக்டர், அவங்களுடைய ஸ்டாண்டு, அவங்களுடைய இடத்துல இருந்து சந்தோஷப்படுவாங்க. பேபியோட இடத்துல இருந்து, பேபியோட இதுல இருந்து சந்தோஷப்படும். புரியுதா பிரபு? ஆனா இப்ப பேபியோட சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அம்மானால முடியுமா? முடியாது. பேபி மனசுக்குள்ள என்ன சந்தோஷம் அனுபவிக்குது, என்ன அனுபவிக்குதுன்னு சொல்லி அம்மானால உணர முடியாது.
ஆனா சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தெரியும். இப்ப அம்மா வந்து பேபியோட சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா இப்ப அம்மா என்ன பண்ணணும்? அந்த அம்மா பேபியா மாறணும். அந்த அம்மா வந்து அந்த பேபி கேரக்டருக்குள்ள வந்தாதான் அந்த பேபியோட ஹாப்பினஸ் என்னன்னு புரியும். இது புரியுதா மதுஜி? இது புரியுதா? இது கிளியரா? இதேதான் இங்க புரியுதா? புரியுதா? புரியுது பாபா. எஸ், வெரி குட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வீசரே விக்கிரகால இருக்கிறாரு, அனுபவிக்கிற இடத்துல இருக்கிறாரு. அதாவது எல்லா சேவையும் எக்ஸெப்ட் பண்ற இடத்துல இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற இடத்துல இல்ல. கொடுக்கிற இடத்துல அங்க வந்து ஆப்போசிட்ல யாரு இருக்கா? ராதா நிக்கிறாங்க. அப்ப ராதானுடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னா இவர் வீசரிய விக்கிரகா இருந்து அங்கே இருந்து அவர் மாறி ஆசிரிய விக்கிரகா மாறணும். அப்பதான் வந்து அவரு ராதானுடைய அன்பு என்னன்னு புரிய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பிரபு? இதுதான் தத்துவம் பிரபு, இதுதான் பிலோசபி. அப்ப அந்த ஆசிரிய விக்கிரகம் மாறணும்னா வீசரிய விக்கிரகம் ஷாம சுந்தர் அந்த புல்லாங்கல் வச்சு கருப்பு கண்ணன் அவர் வந்து அவர் இடத்துல இருந்தாருன்னா ராதானை புரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு? ஆசிரிய விக்கிரகால இருந்து வீசர விக்கிரகா மாறாரு, அன்பு கொடுக்கிற இடத்துக்கு மாறுறாரு. அப்ப என்ன பண்றாரு? அன்பு கொடுக்கிற இடத்துல தோப்பா இருக்குது ஸ்ரீமதி ராதாராணி. அப்ப அந்த ராதாராணி என்ன பண்ற? ராதாராணி மூட் அவங்களோட பாவத்தை உள்ள வாங்குறாரு. அவங்களுடைய குணாதிசயம் அவங்களோட மூட் எல்லாத்தையும் உள்ள அப்சர்வ் பண்றாரு, எல்லாத்தையும் உள்ள வாங்கிறாரு. தென் உள்ள வாங்கினோன்னா ஷாம சுந்தரா பிகம் டு கௌர சுந்தரா. ஷாம சுந்தரனா கருப்பு கலர்ல இருப்பார் புல்லாங்குழல் வச்சுட்டு. தென் அவர் வந்து ராதாராணி மூட் வாங்கினோம்னா அந்த கருப்பு கலர் காணா போய் தென் ஒரு கௌர சுந்தரா. கௌர சுந்தரனா கைத்தன்ய மாப்பிள கோல்டன் கலர்ல மாட்டார். தென் இப்ப ராதாராணி பாவத்தை எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்கு வராரு. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபுரு வருது இஸ் வெரி வெரி ரேர். ஓன்லி ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வருவாரு. ஆனா ராமர், நரசிங்க, பரசுராமர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துகிட்டு இருக்கும். மகாபுருவா அப்படி கிடையாது. அதனால வெரி வெரி இந்த கலியுகா இஸ் அ வெரி ஸ்பெஷல் கலியுகா. அப்ப ராதாராணி என்ன பண்றாங்க? அவங்களோட மூட் வந்து என்னது? எப்பவுமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மட்டும் நினைக்கிறது. ஓகேவா? இது நான் ஸ்லோகம் வச்சிருக்கிறேன். என்னதுன்னா மூட் வந்து என்னதுன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஸ்லோகம். இது வந்து பாத்தீங்கன்னா லலிதா மாதவா அப்படி சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்துல அங்க ஒரு ஸ்லோகம். வா நந்த குல சந்திரமா வா ஷிகி சந்திர கலிங்கிருதி வா மன்ற முரளி ரவா வா நோ சுந்தர நீல துயோ வா ரச ரச தண்டவி குவா சகி ஜீவா ரக்ஷா சதிஹி நிதி மாமா சுதாமஹா வா பாத்த ஹந்தஹா திக் விதிம். அதாவது இது என்னதுன்னா ராதாராணி எப்பவுமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்களே, பகவான் வந்து வெளியே போயிட்டாரு. அப்ப எப்பவுமே வந்து ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் ஒவ்வொரு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த பம்பல் பி ஒவ்வொரு செடி கிட்ட எல்லா கிட்டையும் கேட்பாரு, எப்ப என்னோட கிருஷ்ணர் வருவாரு? எங்க கிருஷ்ணர் இருக்கிறாரு? எங்க வந்து கிருஷ்ணரை பார்க்க முடியும்? எப்ப கிருஷ்ணர் வருவாரு? ஏ குருவியே நீ சொல்லு, எப்ப கிருஷ்ணர் வருவாரு? ஏ மரமே கிருஷ்ணரே எங்க வருவாரு? இது வந்து பாத்தீங்கன்னா கோபி கீதத்துல வந்து கவ கதாமிருதம் சப்த ஜீவனம் கவி பிலீதம் கல்மநாசனம் சவண மங்களம் ஸ்ரீவதாமுகம் புவி வந்திதே பூரிதா ஜனா. இது வந்து ரொம்ப நீட்ட ஸ்லோகம். இது கோபி கீதா. கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சிருக்கும் போது பாடுவாங்க, ஐயோ கிருஷ்ணர் எங்க, பகவான் எங்க, பகவான் எங்க, பகவான். அதுல மோஸ்ட் ராதாராணி தேடுவாங்க. அப்ப அந்த அங்க பாடும் போது இதுல ஒரு லைன் வரும். அதாவது வந்து என்னன்னா பகவான் எங்க இருக்கிறாரு, எங்க போயிட்டாரு, அது வந்து தேடுவாங்க. அப்ப இது வந்து எதுக்காக இதுனா அப்ப அவங்க பகவானை தேடும் போது, பகவானை பத்தி நினைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அழுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல தண்ணீர் வரும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க மனதுல ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் தோன்றுவார். வெளியில வந்து செப்பரேஷன், விரஹானா செப்பரேஷன். வெளியில வந்து ஒரு பிரிவு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து பகவான் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொடுப்பாரு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த மகாபிரபுடைய இந்த பூமிக்கு வர்றதுக்கு, கிருஷ்ண மகாபிரபு மாறுறதுக்கு இதான் அடிநாதம், இதான் பேஸ். இப்ப இது ஒரு நடக்குது. இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? ராதாராணி கிருஷ்ணனுக்காக அழுகுறாங்க, அழுந்துட்டு போட்டுமே, கடலே பிரபு, நம்மளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இது கனெக்ட் பண்றது? இப்ப எப்படி இப்ப இது கனெக்ட் பண்றது? உஷா மதஜி
அடுத்த வாரம் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க மாதாஜி, எப்படி கனெக்ட் பண்றது? ராதாராணி அழுந்தாங்க, அழுந்துட்டு போட்டோம். அவங்க அழுந்துறாங்க, அவங்க பக்தி செய்யறாங்க, அவங்க செஞ்சுட்டு போட்டோம். இப்ப அவங்க அழுதுக்கும் எனக்கு என்னையா சம்பந்தம்? கட்டளை ரவி பிரபு, அவங்க அழுதுக்கும் அவங்க ஒப்பேரை வைக்கிறதுக்கு அவங்க அழுதுக்கு நான் எனக்கு என்ன சம்பந்தம்? அவங்க எப்படி ராதாராணி எப்படி பகவானை நினைச்சு அழுகுறாங்களோ அதுதான் டாப் மோஸ்ட் பக்தி. எப்பவுமே பகவானுக்காக நம்ம வந்து எப்பவுமே அவரோட சிந்தனை. எப்போ ஒருத்தர் இப்ப உதாரணம் வச்சுங்களேன், உதாரணத்துக்கு அழுக எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், ஓகேவா? அப்பா வந்து எங்காச்சும் வந்து வெளியில போகும்போது கூட போகணும், வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வீட்டுல ஒரு டிராமா நடக்கும், எல்லாரும் பண்ணிருப்போம். உண்மையிலே சந்தி மாதாஜி, உண்மையிலே வருவோம் அப்பா வரணும். அப்ப அந்த நேரத்துல அந்த சிந்தனையில ஸ்கூல் பாடம், என்னது தீபாவளியோட வாங்கின புது சட்டை எல்லாம் ஞாபகம் இருக்குமா பிரபு? என்ன ஞாபகம் இருக்கும் மண்ணில? அப்பா வரணும்னு எனக்கு கூட்டு போகணும், ஒரே சிந்தனை மட்டும் தான் இருக்கும். உண்மையிலே பிரபு அந்த அழுகும் போது வேற எதுவும் வராது. இப்ப கணவர் திட்டாரோ இல்ல மனைவி திட்டாங்களோ இல்ல பிள்ளை ஏசிருச்சோ அழுகுறோம்ல, அது அழுகும் போது உள்ளுக்குள்ள ஒரே சிந்தனை தான் ஓடும். என்னை திட்டாங்க, நீ ஏசிட்டாங்க, இப்படி வந்துடும். அங்க வேற வேற என்ன பண்ணுமோ? போன வருஷம் தீபாவளிக்கு நான் லட்டு சாப்பிட்டேன், போன வருஷம் அவங்க எனக்கு காசு கூட கொடுத்தாங்க, அதெல்லாம் ஓடுமா? ஓடாது. அழுகும் போது ஒரே சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து மாதாஜி பக்தியோட டாப் மோஸ்ட். ராதாராணி கோபியர்கள் ராதாராணி அழுகுறாங்கன்னா அங்க ஒரே சிந்தனை மட்டும்தான், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் அங்க கிடையாது. புரியுதா? அப்ப அதே போல மகாபிரபு ராதாராணியை மூட வாங்கி இங்க வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, ராதாராணி அவங்க என்னென்ன அவங்க பாவத்தை வெளிப்படுத்தினாங்களோ அந்த மூட் உள்ளுக்குள்ள போச்சுல, அதே மூட்டு கிருஷ்ணர் வெளிப்படுத்துறாரு. எங்க இடத்துலயும் என்ன எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு? பகவான் சைத்தன்ய மகாபிரபு எல்லா இடத்துலயும் அழுகுறாரு. எங்கெல்லாம் பாக்குற பகவான் கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அவர் சாட்சியா வெளியில வந்து பகவான் தான், ஆனா உள்ளுக்குள்ள ராதாராணி. அதனாலதான் நம்ம மகாபிரபு மூட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நான் தனியா இன்னொரு எபிசோட் நான் பேச போறேன், அது வேற. மகாபிரபு மூட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மகாபிரபு வந்து என்னைக்குமே வந்து மகாபிரபு வந்து நீங்க கடவுள், நீங்க கிருஷ்ண கிருஷ்ணன் சொன்னா அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு, காதை மூடிடுவாரு. அதனாலதான் வந்து அவர் வந்து சாட்சா பக்த. அவர் வந்து பாத்தீங்கன்னா சன்ன அவதாரம். சன்ன அவதாரம் என்ன அர்த்தம்னா பகவான் தான், ஆனா அவர் மறைக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து கடவுள் இல்ல, நான் வந்து பக்தனா வரணும்னு சொல்லிதான். அதான் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சதத்துவம் மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம் ஸ்வரூபம். கிருஷ்ணர் வந்து பக்த ரூபத்துல வராரு, அவர் பகவானா வரல. இப்ப ராமரோ நரசிங்கரோ வராகரோ அவங்கெல்லாம் வந்து பகவானா வராங்க. மகாபிரபு அப்படி இல்ல. மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பக்தரா மாறி வர்றாரு. அதான் சொன்னல, வீசர விக்கிரகால இருந்து ஆசர விக்கிரகம் மாட்டாரு. அதனாலதான் ஏன் மகாபிரபு ஜெகநாத பூரிய வந்து தேர்ந்தெடுத்தாரு? ஏன் அவர் பிருந்தாவனத்துக்கு போல? இதுவும் ஒரு எபிசோடா போடணும் பிரபு, இதுவும் பெரிய எபிசோடு. ஏன் மகாபிரபு வந்து ஜெகநாத பூரி எடுத்தாரு? அவர் வந்து மெயினா அந்த இடத்த செலக்ட் பண்ணாரு. ஏன் பிருந்தாவனத்துக்கு போல? ஏன் பிருந்தாவனம் போல? பிருந்தாவனம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிருஷ்ணருடைய தாமம், புரியுதா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அங்க என்ன இருக்கிறாரு? ஆசிரிய விக்கிரகவா வீசர விக்கிரகம் இருக்காரு. அங்க வந்து சேவையை அனுபவிக்கக்கூடிய தாமம். கோபியர்கள் சேவை செய்யறாங்க, அது செய்யறாங்க. அவர் வந்து வெண்ணெய் திடாரு, அது வந்து அந்த லீலைகளை அதுல இருந்து அனுபவிக்கிறாரு. ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரிய விக்கிரகம், அவங்க சேவையை கொடுக்குறாங்க. அப்ப சேவை கொடுக்குற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பிருந்தாவனம் கிடையாது. பிருந்தாவனம் பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கறது. அப்ப அவரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, நான் பிருந்தாவனை செலக்ட் பண்ணேன்னா நான் ஸ்டீல் வந்து அதே கிருஷ்ணா தான் இருப்பேன், என்னால வந்து ராதாராணி அன்பு அனுபவிக்க முடியாது. அதனால என்ன பண்ண இடத்தை சேஞ்ச் பண்றாரு. எந்த இடம்? விப்ரலம்ப சேத்ரா ஸ்ரீ ஜெகநாத பூரியை எடுக்கிறாரு. ஏன் ஜெகநாத பூரி எடுக்கிறாரு? இதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. ஏன் ஜெகநாத பூரி இருக்குன்னா சொல்லணும்னா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெகநாதர் இருக்கிறது. அங்க யார் யார் இருக்காங்க? ஜெகநாதர் யாரு? கிருஷ்ணரு. அடுத்து யாரு இருக்கா? பலராமர் இருக்கிற. பலராமர் வந்து யாரு? கிருஷ்ணனோட அண்ணன் பலராமர். அடுத்து யாரு இருக்கா? சுபத்ரா. சுபத்ரா யார்? ரவி பிரபு கிருஷ்ணனோட தங்கச்சி. இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, கரெக்டா? அங்க ராதாராணி எல்லாம் கிடையாது, ஓகேவா? அப்ப ஜெகநாத பலதேவ சுபத்ரா அவங்க என்ன மூட்ல அங்க இருக்கிறாங்க? ஜெகநாத பலதேவ சுபத்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க துவாரகையில இருந்து பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு கிளம்பி போறாங்க. அதுதான் இந்த ஜெகநாத பலதேவ சுபத்ராவோட மூட்.
பிருந்தாவனத்தை தேடிட்டு போறாங்க. நந்த மகாராஜா, யசோதம்மா, பிருந்தாவனத்துல கோபியர்கள், கோபுரர்கள், ராதா குண்டம், ஷாம குண்டம், கிரி கோவர்தன் இதெல்லாம் விட்டு பல வருஷம் பிரிஞ்சு கிடக்குறோமே. இதை திருப்பியும் துவாரகையிலிருந்து பல வருஷம் சென்று அவங்க திருப்பி போறாங்க. அவங்க அங்க போகும்போது அவங்களோட மூடு இப்படி மாறுது. அதான் ஜெகநாத, பலதேவ, சுபத்ரா. ஓகேவா? அவங்க பிருந்தாவனத்தை நோக்கி போறாங்க. இங்க மகாபிரபு உள்ளுக்குள்ள யாரு? ராதாராணி. ராதாராணி என்ன பண்றாரு? ராதாராணி கூட மகாபிரபு என்ன பண்றாரு? ராதாராணி யாரை தேடுறாங்க? யாருக்காக அழுகுறாங்க? கிருஷ்ணருக்காக அழுகுறாங்க. இங்க ஜெகநாதர் கிருஷ்ணர் யாரை தேடி போறாரு? பிருந்தாவனம் ராதாராணி தேடி போறாரு. ஜெகநாதர் ராதாராணி தேடி போறாரு பிருந்தாவனத்துக்கு. ராதாராணி எப்போதுமே கிருஷ்ணர் தேடுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜெகநாதர் பூரி கஷேத்ரா இஸ் விப்ரலம்ப கஷேத்ரா. விப்ரலம்ப கஷேத்ரா ஜெகநாத, பலதேவ, சுபத்ரா அங்க ராதாராணி, கோபியர்கள், பிருந்தாவனம் இதெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதான் விப்ரலம்பனா செப்பரேஷன், பிரிஞ்சு கூடிய கஷேத்ரா. ஆனா இங்க மகாபிரபு உள்ளுக்குள்ள யாரு? ராதாராணி. அப்ப ராதாராணி என்ன பண்றாங்க? பிருந்தாவனத்துல இருந்தா கிருஷ்ணன் பார்க்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அதனால இங்க வராங்க, ஜெகநாதபுரி வராங்க. அப்ப இந்த டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு. என்னதுன்னா, திருப்பி நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. ஜெகநாத, பலி, சுபத்ரா என்னதுன்னா அவங்க என்ன பேர்னா ராதா, விராக, விதுரா. சொல்லுங்க. ராதா, விராக, விதுரா. ராதானா ராதாராணி, விராகனா விராகனா பிரிஞ்சு இருக்குது, பிரிஞ்சு இருக்குது. விதுரானா அவங்க இருக்கிறாங்க அர்த்தம். ஓகேவா? அப்ப ஜெகநாத, பலதேவி, சுபத்ரா, ராதா, விராக, விரா. ராதாராணி ராதே ராதே ராதேன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஜெகநாத ஏன் கண்ணுல பெருசாகுது? அவர் ராதாராணி பிரிஞ்சு இருக்கிறாரு. ஐயோ, இத்தனை வருஷம் பார்க்க முடியலேன்னு. அதனால அவர் கண்ணெல்லாம் பெருசாகுது. அதான் ஜெகநாத ரூபம். ராதே 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 பிரிஞ்சிருக்கிறார். அதான் ராதா, விராக, ராதனை பிரிஞ்சிருக்கிறாரு. இப்ப இங்க ஆப்போசிட்ல சைத்தன்யா மகாபிரபு யாருன்னா உள்ளுக்குள்ள யாரு? ராதாராணி. அவங்க என்ன பேர்னா கிருஷ்ணா, விராக, விதுரா. சொல்லுங்க. கிருஷ்ணா, விராக, விதுரா. இங்க சைத்தன்ய மகாபிரபு உள்ளுக்குள்ள ராதாராணி என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணா 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 அழுகுறாங்க. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு ராதாராணி அவங்க ஜெகநாத பூரி செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா சே கிருஷ்ணா சே ஜெகநாத் ஒரு வரும். அது என்னது? ஜெய ஜெய ஜெகநாத் பாட்டுல ஒரு லைன் வருது. சே கிருஷ்ணா சே கௌரா சே கிருஷ்ணா சே ஜெகநாத். ஜெகநாதர் அங்க இருக்கிறாரு. அப்ப ஜெகநாதர் தான் கிருஷ்ணரா இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா மகாபிரபு கிருஷ்ணா உள்ளுக்கு ராதாராணி. ஜெகநாத பூரி இந்த மகாபிரபு லீலையில மட்டும்தான் ஒரே பகவான், இது வேற எந்த அவதாரத்தில் நடக்காத ஒரே ஸ்பெஷல் மட்டும் இதுல மட்டும்தான். ஒரே பகவான் 2 கேரக்டர்ல பிரிஞ்சு டபுள் ரோல் பண்ண ஒரே லீலை இந்த மகாபிரபு லீலை தான். டபுள் ரோல். அதே கிருஷ்ணர் வீசரைய விக்கிரகா பகவானா அனுபவிக்கிறாரு. வீசர விக்கிரக பகவானா ஜெகநாதரா உள்ள உட்கார்ந்திருக்கிறாரு. அதே பகவான் ஆசிரிய விக்கிரகா மாறி ராதாராணி மூட்ல உள்ள போந்து என்னது மகாபிரபுவா ஜெகநாதபுரி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன அதிசயம்னா அந்த ஜெகநாதரை பார்த்து இந்த மகாபிரபு ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத் ஜெய ஜெகநாத் எப்பவுமே தர்ஷனம் எடுப்பாரு. அப்ப மகாபிரபு ராதாராணி மூட்ல இருக்கும் போது பிரேம பக்தியில் இருக்கும் போது ஜெகநாதர் என்ன காட்சி கொடுப்பாருன்னா, அங்க ஜெகநாதர் காட்சி கொடுக்க மாட்டாரு. என்ன காட்சி கொடுப்பாரு? கிருஷ்ணா ஷாம சுந்தர ரூபத்துல காட்சி கொடுப்பாரு. எப்ப நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய மூட்டை டெவலப் பண்றோம், அந்த மூட்டுக்கு வருமோ அப்பதான் கிருஷ்ணர் ஜெகநாதர் பகவான் நமக்கு ஷாம சுந்தர ரூபத்தை கொடுப்பாரு. அப்ப மணி அடிச்சிருச்சு. அப்ப உண்மை புரிய வருவோம். அப்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இங்க பகவான் அழுகுறாரு, ராதனை அழுகுறாங்க. அதுக்கு நமக்கு என்ன சமம் சொன்னா இல்லையா? எப்ப நம்ம பகவானுக்காக அழுவ ஆரம்பிக்கிறோமோ, பகவானுக்காக எப்ப ஏங்குறோமோ அப்பதான் நம்மளுக்கு பியோர் பக்தி வருதுன்னு அர்த்தம். அப்பதான் நமக்கு இந்த உலகத்துல எந்த வகை அட்டாச்மெண்ட் நம்ம கிட்ட கிடையாது. உதாரணத்துக்கு பாருங்க, என்னது சிசா சங்கத்துல பாத்தீங்கன்னா 7வது நினைக்கிறேன், யுகாயுதம் நிமேக்ஷன சக்ஷுஷா பிரபு சாயுதம் சூனியாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகன. விரகனா பிரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்றாரு மகாபிரபு? என்ன சொல்றாரு?
யுகாய் நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷமும் பகவானே நீ இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் யுகம் போல இருக்கு. அந்த எண்ணம் எப்போ வரும்? நம்மளுக்கு உடனே வராது. நம்மளுக்கு சுத்தி எல்லாமே இருக்கு, காடி இருக்கு, வீடு இருக்கு, முன்னாடி இருக்கா, மனைவி இருக்கா, பிள்ளை இருக்கு, சொத்து இருக்கு, அப்ப இது இருக்கு. இந்த மாரி ஒரு பந்தத்துல மாட்டி இருக்கும் போது நம்மளுக்கு பகவான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறோமே அந்த எண்ணம் வராது. அதுக்கு எல்லாத்தையும் விட்டு தூக்கி போட்டு போக சொல்ல. அப்ப என்ன பண்றாரா, நம்ம அந்த சாண்டிங் பகவான் நாமத்தை கண்டினியூஸா ஜபம் பண்ண 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 இந்த உலகத்துல உள்ள எல்லா வகையான பற்றுதலும் காண போயிடும். அப்பதான் உண்மையான அழுகை வரும். அதனாலதான் மகாபிரபுக்கு இங்க ஒரு பேரு வந்து ஒரு பேர் நான் எழுதி வச்சிருப்பேன், சொல்றதுக்காகவே எடுத்து வந்தேன். ரௌத்தியமானா. மகாபிரபு ஆல்வேஸ் கிரைங். அதுக்கு என்னதுன்னா ரௌத்தியனா அழுகுன்னு அர்த்தம். எப்பவுமே மகாபிரபு சைத்தன்யா இஸ் ரௌத்தியமான. ரௌத்தியமானா எப்பவுமே அழுதுட்டு இருப்பார். காரணம் என்னது? ஒரே கோல் கிருஷ்ணா 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 தான். அந்த பாவத்தை நம்ம எப்ப வந்து சாண்டிங் பண்றோமோ, ஒழுங்கா பண்றோமோ, அந்த மகாபிரபு அனுபவிச்ச அந்த கொஞ்சோண்டு பாவம் நம்ம கொஞ்சம் வந்தாலே போதும், நம்ம இந்த உலகத்தை விட்டு சக்சஸ்ஃபுல்லா நம்ம போயிடுவோம். அந்த பாவத்தை டெவலப் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய போட வேண்டிய ஒரே உழைப்பு வந்து என்னது? சாண்டிங்க பண்ணணும். ரெண்டாவது அதை ஒழுங்கா பண்ணணும். மூணாவது அதை குற்றம் இல்லாம பண்ணணும். நாலாவது அதை ருசியோட பண்ணணும். ஓகே, நான் ஒன்றும் முடிக்கல இந்த கிளாஸ, நான் அப்படியே வச்சிருக்கிறேன். இதை என்னுடைய வெள்ளிக்கிழமை வரும்போது அதை அப்படியே அதில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री गौरंग महाप्रभु की जय, गौर हरि की जय, जय चैतन्य महाप्रभु की जय, प्रेम पुरुषोत्तम श्री गौर हरि की जय, जय गौर प्रेमानंदे हरि हरि बोल. ஒன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் வந்து மகாபிரபு சொல்றீங்க, கௌர சுண்டரா சொல்றீங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா சொல்றீங்க. இது எந்த பேரையே சொல்ல வரீங்க? நிறைய பேர் குழம்பிடுவாங்க, புதுசா வருங்க எல்லாம் கட்டளை வருவோம். நிறைய பேர் இருக்கு, நான் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பிறக்கும் போது அவருக்கு ஒபிஷியலா வச்ச பேரு விஸ்வாம்பரர். ஓகேவா? ஐபிஎல் உள்ள பேர் விஸ்வாம்பரர், புரியுமா சொல்லணும்னா. ஓகேவா? ஆனா அவர் வேப்ப மரத்துக்கு கீழே அடியில அங்க பிரசவம் நடந்ததுனால, யோகா பீட்ல அங்க பிரசவம் நடந்ததுனால அவருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு செல்ல பேர் வைப்பாங்க. அதாவது நிம்மாய் பண்டிட். ஏன் நிம்மாய் பண்டிட்? நிம்மாய்னா வேப்ப மரம், பண்டிட்னா அவர் சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஸ்திர இதுல வந்து ரொம்ப வந்து ஸ்காலரா இருந்தாரு, அதனால பண்டிட்னு சொல்லுவாங்க, நிம்மாய் பண்டிட். அப்புறம் அவர் வந்து தீட்சை எடுக்கும் போது அவருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தீட்சை எடுக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. ஓகேவா? அப்ப அவர் ரொம்ப அவர் முடியெல்லாம் வச்சிருப்பாரு, அப்ப பார்க்க அழகா இருக்கனால சுந்தரா சொல்லுவாங்க. அதான் ராமாயணத்துல சுந்தர காண்டம். சுந்தரான என்ன அர்த்தம்? அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? அனுமானுக்கு இன்னொரு பேரும் சுந்தரா. அப்ப சுந்தரன் அழகு. அப்ப கௌர சுந்தரான, கௌரான என்ன அர்த்தம்? உருக்கிய பொன்னிறம், மோல்டன் கோல்ட். அதான் கௌரா. கௌர சுந்தரா உருக்கிய பொன்னிறத்துல அழகா இருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா தாமரை இதழ், கண்கள், கையில வந்து அழகா நீட்டா இருக்கும், சுருள் மூடி கூந்தல்கள், பார்க்க நல்லா கோல்டன் கலர் இருப்பாரு, கை முழங்கால அளவுக்கு நீட்டா இருக்கும். அவர் பார்த்தா அவர் வந்து பாத்தீங்க அவ்வளவு பெரிய 6 அடி ஆள் வந்து நாம சங்கீதம் பண்ணிட்டு ரோட்ல போவாரு, எவனா இருந்தாலும் பண்ணிடுவான் நாம சங்கீதம். அந்த மாதிரி அவர் அழகா, அதாவது கௌர சுந்தரா. ஓகேவா? அவர் அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் பிறகு வந்து கேசவ பாரதி கிட்ட வந்து சன்னியாச தீட்சை எடுத்த பிறகு அப்ப வந்து மகாபிரபுன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க, சைத்தன்ய மகாபிரபு. இந்த மாதிரி பல பல பேர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்திலும் பக்தரால அழைக்கப்படுது. ஆனா இது எல்லாமே ஒரு நபர் தான் குறிக்குது. சைத்தன்யனா என்ன அர்த்தம்னா, சைத்தன்யனா உணர்வுன்னு அர்த்தம். பகவான் உணர்வு தான் சைத்தன்யா. பிரபுனா வந்து நம்மளுக்கு மேல உள்ளவங்க, அதான் பிரபுன்னு சொல்லுவோம். மகாபிரபுனா எல்லா பிரபுக்கும் மேலானவர் சைத்தன்ய மகாபிரபு தான் அர்த்தம். ஓகே.